நீரிழிவு உள்ளவர்களுக்கு எந்த வகையான உடற்பயிற்சிகள் பாதுகாப்பானவை மற்றும் உதவிகரமானவை? உடற்பயிற்சி இரத்த குளுக்கோஸ் அளவுகளை கட்டுப்படுத்துவதற்கான மிகவும் பாதுகாப்பான மற்றும் மிகவும் பயனுள்ள வழிகளில் ஒன்றாகும். நீரிழிவு உள்ளவர்களுக்கு ஏரோபிக் உடற்பயிற்சி மற்றும் வலிமை பயிற்சியின் கலவை சிறப்பாக செயல்படுகிறது. ஏரோபிக் உடற்பயிற்சிகளுடன் ஆரம்பிக்கலாம். நடைப்பயிற்சி, சைக்கிள் ஓட்டுதல், ஜாக்கிங், நீச்சல் அல்லது நடனம் போன்ற செயல்பாடுகள் இரத்த குளுக்கோஸை குறைக்கவும், இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும், ஒட்டுமொத்த உடற்தகுதியை அதிகரிக்கவும் உதவுகின்றன. இவற்றில் எதையேனும் வாரத்திற்கு 5 நாட்கள் குறைந்தது 30 நிமிடங்கள் செய்ய இலக்கு வைக்கவும். தீவிரத்தை மதிப்பிடுவதற்கான நல்ல வழி பேச்சு சோதனை. மிதமான தீவிர உடற்பயிற்சியின் போது உங்கள் இதய துடிப்பு அதிகரிக்கிறது, ஆனால் நீங்கள் இன்னும் மூச்சு திணறல் இல்லாமல் வசதியாக பேச முடியும். அடுத்தது வலிமை அல்லது எதிர்ப்பு பயிற்சி. வலிமை பயிற்சிகள் இன்சுலினுக்கு உடலின் பதிலை மேம்படுத்துகின்றன. நீங்கள் தசையை உருவாக்கும் போது உங்கள் உடல் குளுக்கோஸை மிகவும் திறமையாக பயன்படுத்துகிறது. இது திடீர் குளுக்கோஸ் அதிகரிப்பை தடுக்க உதவுகிறது. உங்களுக்கு ஜிம் தேவையில்லை. தண்ணீர் பாட்டில்கள், எதிர்ப்பு பேண்டுகள் அல்லது ஸ்குவாட்ஸ், புஷ்அப்கள் அல்லது லஞ்சஸ் போன்ற பயிற்சிகளுடன் உங்கள் சொந்த உடல் எடை போன்ற இலகுவான எடைகளை பயன்படுத்தலாம். வாரத்திற்கு குறைந்தது 2 நாட்கள் வலிமை பயிற்சியை செய்ய முயற்சிக்கவும். ஒவ்வொரு அமர்வும் உங்கள் திறனை பொறுத்து சுமார் 30 நிமிடங்கள் நீடிக்கும். இலகுவான எதிர்ப்புடன் தொடங்கி உங்கள் வலிமை மேம்படும் போது படிப்படியாக அதிகரிக்கவும். வயதானவர்கள் அல்லது மூட்டு விறைப்பு உள்ளவர்களுக்கு நெகிழ்வுத்தன்மை மற்றும் சமநிலை பயிற்சிகள் மிகவும் முக்கியம். ஸ்ட்ரெச்சிங் மற்றும் யோகா மூட்டு இயக்கம், ஒருங்கிணைப்பு மற்றும் தசை கட்டுப்பாட்டை மேம்படுத்த உதவுகின்றன, மேலும் வீழ்ச்சி மற்றும் காயங்களின் அபாயத்தை குறைக்கின்றன. வாரத்திற்கு 2 முதல் 3 முறை 15 முதல் 30 நிமிடங்கள் நெகிழ்வுத்தன்மை பயிற்சிகள் மற்றும் தினசரி 5 முதல் 10 நிமிடங்கள் சமநிலை பயிற்சிகளை இலக்காக கொள்ளுங்கள். நீங்கள் உடற்பயிற்சிக்கு புதியவராக இருந்தால் மெதுவாக தொடங்குங்கள். ஒரு நாளைக்கு 10 நிமிடங்களுடன் தொடங்கி படிப்படியாக காலத்தை 30 நிமிடங்களாக அதிகரிக்கவும். ஒவ்வொரு நாளும் அதே நேரத்தில் உடற்பயிற்சி செய்ய முயற்சிக்கவும் மற்றும் இரத்த குளுக்கோஸில் திடீர் வீழ்ச்சி அல்லது உயர்வை தவிர்க்க உணவு மற்றும் மருந்துகளுக்கு வழக்கமான நேரங்களை பராமரிக்கவும். உணவுக்கு பிறகு இலகுவான உடல் செயல்பாடு இரத்த குளுக்கோஸ் அதிகமாக உயராமல் வைத்திருக்க உதவுகிறது. இரவு நேரத்தில் கனமான உடற்பயிற்சியை தவிர்க்கவும், ஏனெனில் இது தூக்கத்தின் போது குறைந்த இரத்த குளுக்கோஸ் அபாயத்தை அதிகரிக்கலாம். மற்றும் புதிய அல்லது தீவிர உடற்பயிற்சியை தொடங்குவதற்கு முன் எப்போதும் உங்கள் மருத்துவரிடம் ஆலோசனை பெறுங்கள். குறிப்பாக உங்களுக்கு இதய பிரச்சனைகள், கால் பிரச்சனைகள் அல்லது கண் சிக்கல்கள் இருந்தால். பாதுகாப்பான மற்றும் வழக்கமான உடற்பயிற்சி உங்கள் இரத்த குளுக்கோஸ், எடை மற்றும் மனநிலையை சமநிலையில் வைத்திருக்க உதவுகிறது மற்றும் நீண்ட கால நீரிழிவு மேலாண்மையில் சக்தி வாய்ந்த பங்கு வகிக்கிறது.